ஆண்டவர் நீங்க அவனை புடைச்சி சேர்த்துட்டீங்க, எனக்கும் ஒரு பெர்மிஷன் கொடுங்க, நானும் அவனை தூக்கி போட்டு விளையாடுறேன். அதாவது சிலர் பிள்ளைகளை தூக்கி போட்டு விளையாடுறது பிள்ளைகளுக்கு பிடிக்கும். ஆனா சிலர் பார்த்துருக்கீங்களா, சீரியஸா இருந்திருப்பா, நான் அந்த பிள்ளை அது பார்த்தாலே ஆண்டவரே நீங்க மட்டும் அவனை அப்படி பண்றீங்க, நான் பண்ணட்டுமா? நீங்க மட்டும் அவனை நெருக்குறீங்க, நானும் நெருக்கட்டுமா? நீங்க மட்டும் உங்க கை அவன் மேல வைக்கிறீங்க, நானும் வைக்கட்டுமா? ஏசா 400 பேரோடு வருகிறான் என்றதும் கர்த்தர் யாக்கோபு அடிக்கிறான், தொடையில. நான் அடிப்பேன், என் பிள்ளை தப்பு பண்ண நான் தண்டிப்பேன், ஆனா இன்னொருத்தனை தொட விட மாட்டேன். அப்போ சாத்தானுடைய, அதனால ஆண்டவர் சொல்றார், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக. அப்ப சாத்தான் சோதனையை கொண்டு வருது எதுக்குன்னா, இவன் விசுவாசத்தை மறுக்கணும், விசுவாசத்தை மறுதலிக்கணும், இவனுடைய ஃபெய்த் ஃபெயில் ஆயிரணும். இவன் ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறாள் அவர் மேல, அது ஃபெயில் ஆயிரணும், அது ஃபெயில் ஆயிரணும், அது ஃபெயில் ஆயிரணும். Thank you Holy Spirit. சாத்தானுடைய சோதனை. யாருக்கு இந்த சோதனை? இந்த 3 நாள் ஸ்பெஷல் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அப்ப சாப்பிட்டு போனவங்களுக்கா? இல்ல. இயேசு சொல்லுகிறார் 22வது அதே அதிகாரத்தில் கொஞ்சம் மேல இருந்து படிக்கும் போது 28 முதல் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். யாருக்கு இந்த சோதனை பார்த்தீர்களா? தேவனுடைய பெரிய திட்டத்தில் யார் யார் இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் சாத்தான் கண்ணு வைக்கிறான். இன்னைக்கு கோதுமை சுளகினால் புடைக்கிறது போல நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் தந்த நற்செய்தி தான் இது. உனக்கான ஸ்தானங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, உனக்கான ராஜ்யங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. வேலை வரும்போது கர்த்தர் உன்னை அதிலே ஏற்படுத்தி வைப்பார். ஹல்லேலூயா. மகனே என்று அழைத்து நம் உறவை சொன்னவரே, அப்பா என்று அழைக்க எனக்கு உரிமை தந்தவர். அன்பரே நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர். குறைகள் நிறைந்த என்னை அன்பரே நீரே என்னை நேசித்தீர். மகனாய் என்னை சேர்த்து கொண்டீர். ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் கர்த்தர் முதல்ல சோதனை சொல்லாம முதல்ல ராஜ்யத்தை சொல்றார். நீ ஆளுகிறவன், அதனாலதான் உன்னை சோதிக்க. இந்த சாத்தானுக்கு பேர் என்ன தெரியுமா? சோதனைக்காரன். யாரு? சோதனைக்காரன். ஆமென். ஏன் இவங்க எல்லாம் ஆண்டவர் விட்டு போனாங்க? ஏன் பேதுருவுக்கு நிக்க முடியல? ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், 28வது வசனத்துல, எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர். அப்போ யார அவன் டார்கெட் பண்றான் பாத்தீங்களா? அவர் கூட யாரெல்லாம் நிக்கிறாங்க, இதுதான் அவனுடைய டார்கெட்.
அவர் கூட யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அதுதான் அவனுடைய அவங்க தான் அவனுடைய டார்கெட். இவங்களை இவர் கூட நிக்க வைக்க கூடாது, இவங்களை விரட்டணும், நிக்க வைக்க கூடாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சோதனையில ஏன் நிக்க முடியல? ஆனா இயேசு நிற்கிறார். நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அப்ப இயேசுக்கும் போயிருக்கலாம், இயேசு போகல. இயேசு ஜெயிச்சுட்டு அப்பாவை பார்க்க விரும்பினார். ஏன்னா நம்ம அந்த கான்வர்சேஷன்லாம் அப்படி யோசித்து பார்ப்போம். அப்பா நான் போய் ஜெயிச்சுட்டு வரேன்ப்பா அப்படி. அப்பா சாத்தான் வந்து மனுஷனை ஏமாத்தி பாம்பா வந்து நம்ம சாயலை உண்டாக்குனவனை அடிமையாக்கிட்டான். நான் அவன் சாயல்லே போய் அந்த பாம்பு தலைய நசுக்கிட்டு வந்துறேன். எனவேதான் அவன் நசுக்கப்பட்டவன். எனவேதான் பிசாசை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை எந்த சிங்கம் விழுங்கும்? சிங்கம்னாலே தாவீது ஆட்டை எங்க இருந்து எடுத்தாரு? பையில இருந்தா, பற்களுக்கு இடையில இருந்து, வாயில இருந்து காட்டி அது பல்ல வச்சு ஒரு பிடி பிடிக்கும். பிடிக்க நான் சிரிச்சாலே நம்ம அவுட்டு, ஸ்மைல் ப்ளீஸ் சொன்னாலே முடிஞ்சு. ஆனா சாத்தானை பத்தி என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? கர்ச்சிக்கிற சிங்கம் போல. அப்போ அங்கேயே அவுட். அவன் யாரு கிடையாது, சிங்கம் கிடையாது. அடுத்து எவனை? சிலர் முறுக்க கடிச்சு சாப்பிட முடியாது. அவங்க இந்த டீல எல்லாம் போட்டு கோவர வச்சு, ஏன்னா நான் உங்களை சொல்லல, நான் புரியறதுக்காக சொல்றேன். சிங்கம் போல வந்துட்டு அவன் விழுங்க பார்க்கான். ஏன் அவனுக்கு என்ன இல்ல? எங்க போச்சு கேரல் ரவுண்ட்ஸா? எங்க போச்சு பல்லு? சிலுவையில அப்ப நசுக்கி ஹல்லேலூயா. அவர் தலையை நசுக்குனதுல அவன் பல்லெல்லாம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. ஆமென். செயல்களில் வல்லவர், சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தேவனே. ஆமென். யாருண்டு உமக்கு நிகராய்? எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு. யாருண்டு உமக்கு நிகராய்? ஆமென். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர். ஒரே ஒரு விஷயம் கூட, சேனைகளின் கர்த்தரும், சேனைகளின் glory Jesus. ஆமென். சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தேவனே. உடரமா கலமா சந்தனமா கரே. யாருண்டு 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 உமக்கு நிகரா? உம்மை போல் யாரும் இல்லை. glory alama shere. ஆமென். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஆமே. கூட நிக்கணும். அவரோடு அவர் நிற்கிறார், அவர் ஜெயிக்கிறார். அதுபோல் அவரோடு நிக்கணும். எனவே தான் இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள். ஏன் நிக்க முடியல? நம்ம நிக்க பேதுருக்கு ஏன் நிக்க முடியல? 5 காரணங்களை நமக்கு டைம் போயிட்டு நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்கிறேன். 1, உறுதி இல்லாத நிலை. உறுதி இல்லாத நிலை. மனதில் உறுதி இல்லை. அது நமக்கு தெரியும். அநேக எக்ஸாம்பிள் பேதுரு லைஃப்ல சொல்லலாம். இல்லை ஒன்றுதான், இயேசு கடல்ல நடந்து வருவார்ல, நடந்து வரும்போது ஆண்டவர் நீரே ஆனால் நானும் கடல்ல நடந்து உம்மிடத்தில் வர என கட்டளையிடும் சொன்னதும் இயேசு வாம்பார். அதாவது என்ன கேட்கறதுல ஒரு உறுதி இல்லை. என்ன கேட்டிருங்க? ஆண்டவர் நீரே ஆனால் இந்த காற்றை நிறுத்திருங்க ஆண்டவரே, அப்படி கேட்கலாம். இப்ப என்ன கேட்கிறார்? நான் இறங்கி நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிட்டாச்சு. இப்ப இறங்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அவன் காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போனான். காற்றுனால அவன் அமிழல. காற்றினால அவன் அமிழ்ந்தான்னா ஒரு ஸ்டெப் கடல் ஃபர்ஸ்ட் இயேசு வர்றதுக்கு முன்னாடி அமிழ்ந்திருக்கணும். அவன் உறுதி இல்லை. இயேசுவை பார்த்துட்டே கடல்ல இறங்கினா ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சதும் பக்கத்துல பார்க்க ஆரம்பிக்கிறான். உறுதியான மனநிலை இல்லை. அது போலதான் பெந்தேகோஸ்தே நாள் வருவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன சொல்லுவாரா? நீங்க எல்லாம் போயிருந்து காத்திருங்கள் அப்படிம்பார். வேற ஏதாவது செய்ய சொல்லுவாரா? வேற ஒண்ணுமே செய்ய சொல்ல மாட்டார். நீங்க காத்திருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், அப்பொழுது நீங்கள் பலனடைந்து அதுக்கப்புறம் தான் நீங்க எழும்பி நீங்க சாட்சியா இருப்பீங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அந்த வாக்குத்தத்தம் பெற காத்திருங்கள் தான் சொல்லுவார். வேற எதுவுமே செய்ய சொல்ல மாட்டார். இவங்க 10 நாள் வெயிட் பண்றாங்க. அந்த 10 நாள் வெயிட் பண்றதுக்கு இடையில பேதுரு எழுந்து நின்று சொல்லுவார், நம்ம கூட்டத்தில் ஒரு ஆள் குறவு, சீட்டு போட்டு தூக்கும் ஆண்டவரா சொன்னார். அதாவது எந்த ஒரு காரியத்திலும் உறுதி இல்லை. அதாவது உறுதி இல்லாத நிலை இருக்குல்ல. நம்மள ஒரு நாள் நிற்போம், இன்னொரு நாள் நிற்க மாட்டோம். ஒரு நாள் ஜெபம் பண்ணும், இன்னொரு நாள் ஜெபம் பண்ண மாட்டோம். ஒரு நாள் நல்லா வர்ஷிப் பண்ணும், இன்னொரு நாள் பண்ண மாட்டோம்.